ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறதை அறிந்திருக்கிறோம். அநேக காரியங்களை கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கூட நாம் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு இப்படி ஒரு காரியத்தை சொல்ல, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, ரெண்டாவது உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க, மூன்றாவது ஜெபத்தில் உறுதியாக இருங்கள். அல்லேலூயா. நான் இப்படி உல்டாவா உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டீங்கன்னா உபத்திரத்தில் பொறுமையாக இருப்பீங்க, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். பாருங்கள், மார்க் 1:35 வாசிக்கிறோம். இயேசு அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே தனியே ஜெபம் பண்ணாரா. அவர் தேவகுமாரன், அவர் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. பிதாவை அவர் பிரிக்க முடியாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படிதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பிதாவின் உறவை தேடினார். பாருங்க, அவர் அதிகாலை இருட்டோடு போய் ஜெபம் பண்றார். அது மாத்திரம் இல்லாமல் எப்பொழுதெல்லாம் அவர் அற்புதங்களை செய்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு மரண தருவாயில் சிலுவையில் அறையப்படுகிற சமயத்திலையும் அவர் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். தேவப்பிள்ளையில இரவெல்லாம் ஜெபித்தாராம், பகலெல்லாம் ஜெபிக்கிறார். அவர் ஊழியமே இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பகலெல்லாம் ஊழியம் செய்கிறார். அப்போ இயேசுவே ஜெபிப்பாரானா நீங்களே நான் ஜெபிக்கணுமா, ஜெபிக்க கூடாதா? ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இங்க இயேசு இப்போ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இங்க இப்போ பெந்தேகோஸ்தே நாளுக்கு முந்தைய நாளில் இவங்க எல்லாம் ஜபத்தில் உறுதியாக தரித்திருக்கிறாங்க. அவருடைய சீஷர்கள், இயேசு தாய். அங்கே 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மேல் அவர் பலமாக இறங்கி கிரியை செய்கிறத நான் பார்க்குறோம். அப்போ ஜபத்தில் நீங்கள் நல்லா தரித்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பாருங்களேன், அங்கே சகரியாவை விண்ணப்பட்டதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். சகரியா வயது சென்றவர், அவங்க மனைவி எலிசபெத் மலடியாக இருக்காங்க. ஆனால் அவங்க தேவ சமூகத்தில் எப்பவுமே ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. தேவப்பிள்ளையில அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து வயது சென்றவளாக இருந்தவளை, மலடியாக இருந்தவளை ஆண்டவர் கர்ப்பவதியாகி யோவான் ஸ்நானகனை பெறும்படி செய்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அப்போது நம்ம தேவைகளுக்கு இருக்கும்போது, நம்ம குறைவுகள் இருக்கும்போது ஆண்டவத்தில் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் எத்தனை சம்பவங்களை பார்க்குறோம். ஆகார் ஜெபம் பண்ணுறா, அன்னாள் ஜெபம் பண்ணுறா. தேவ பிள்ளையில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சில நேரத்தில் கால தாமதங்கள் ஆகலாம், சில நேரத்தில் அது நம்மளுக்கு கிடைக்காத போல இருக்கலாம். ஆனால் இங்கே ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்பீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். தேவ பிள்ளையில் நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அல்லேலூயா. மலடியாக இருந்த, வயது சென்றிருந்த சகரியா எலிசபெத்துக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார்னா உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபத்தில் உறுதியாயிருங்கள் சொன்ன போல ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப வாழ்க்கையில் இவ்வளோ உறுதியாய் தரித்திருக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஜெபிக்கக்கூடாதபடி தடை பண்ண எல்லா தடைகள் விலகட்டுங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவரே மலடியாய் இருந்த சகரியா ஆண்டவரே எலிசபெத் குடும்பத்துக்கு நீங்கள் அற்புதங்களை செய்வீங்கன்னா அவங்க வேண்டுதலுக்கு பதில் தருவீங்களா? இப்போது கூட யாரால் என்னென்ன வேண்டுதலோடு இருக்காங்களோ பதில் வருவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இதில் ஆசீர்வதி கனப்படுத்தும் கிருபை கோப்ப கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.